மற்றும் சகோதரர் பிரதருடைய ஜபத்துக்காக மிக நன்றி. கிறிஸ்தியேசுக்குள் அழைக்கப்பட்ட மிகவும் அன்பான நாகர்கோயில், தூத்துக்குடி, மார்த்தாண்டம், தென்காசி மற்றும் திருநெல்வேலியிலிருந்து இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்களுக்கு நம்ம அன்பான வாழ்த்துக்கள் மற்றும் வரவேற்கிறோம். இந்த தேர்ட் வால்யூம், இன்னைக்கு 3ஆம் வால்யூம் இருக்கிற தியானம் ஆரம்பம் நம்ம பண்ண போறோம் தேவனுடைய கிருபையில. இந்த 3ஆம் வால்யூம் இருக்கிற தியானத்துல மறுபடியும் அதே இருக்கிற சிஸ்டம் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். படிக்கும்போது ஒரு பேரா நம்ம மெதுவா வாசிப்போம், சிஸ்டர் வாசிப்போம். அந்த பேரா மேல உங்க கவனம் இருக்கட்டும். அந்த பேரால இருக்கிற வார்த்தைகள், அதாவது விஷயம் என்ன இருக்கு, சாராம்சம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்வேன். கூடுதலான சில வசனங்கள் அந்த பேர சம்பந்தமா இருந்தா கூட நான் எடுத்து வைக்குவேன். அப்புறமா அந்த பேரா குறித்து உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா, கருத்து இருந்தா, ஏதோ புரிஞ்சிட்டீங்க, புரியல, தாராளமா நீங்க முழு உரிமையில நீங்க பேசலாம். நீங்க பேசும்போது வேற சகோதர சகோதரிகள், ஒரு சகோதர சகோதரி பேசுற கருத்துக்கு ஏதாவது பேசினா கூட நீங்க தாராளமா பேசலாம். இந்த விஷயங்கள் நீங்க தயவுசெய்து ஞாபகம் வைங்க. இதுதான் நம்மளுடைய ஃபார்மேட்டு. தேவனுடைய கிருபையில, தேவனுடைய ஆசீர்வாதத்துல, கர்த்தருடைய வழிநடத்துதல்ல நம்ம ஆரம்பிக்க போறோம். சிஸ்டர் பில்பெட் ராணி இல்லைங்களா பிரதர்? பிரதர் வணக்கம், இருக்கிறேன். வணக்கம். இல்ல, நான் கேட்கிற சிஸ்டர் தான். சரி, வாங்க சிஸ்டர், வணக்கம். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். அந்த ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட் வருது சிஸ்டர். அந்த முதலாவது அத்தியாயத்துக்கு முன்ன வருது ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட். அது அங்கிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே பிரதர். உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆக்கியோனின் முன்னுரை. இந்த புத்தகம் 1890ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. அந்த நாளிலிருந்து அநேக மொழிகளில் அநேக தடவை பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் அதிகமான பிரசுரங்கள் வர இருக்கின்றன. இந்த புத்தகத்தின் மூலம் தேவனுடைய வார்த்தையான ஜீவ தண்ணீர் என்கிற ஊற்றிலிருந்து பாவம் தீர குடித்த ஆயிரக்கணக்கான தேவனுக்கென தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தேவ ஜனங்களிடம் இருந்து வந்த இதை பற்றிய சாட்சிகள் நம்மிடம் உண்டு. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல தேவனுடைய மகிமையை பற்றிய அறிவு முழு பூலோகத்தையும் நிரப்பும் வரை ராஜ்யத்தின் மூலம் கடைசியாக இந்த ஆசீர்வாதம் தொடர்ந்து வரும் என்று நாம் நம்புகிறோம். முதலாவது பேரால அன்பு சகோதர சகோதரிகள், நம்மளுக்கு என்ன வெளிப்படுதுன்னா, இது ஒரு பெரிய ஆசீர்வாதம் நிறைந்த புத்தகம் இருக்குது, 3ஆம் வால்யூம். இப்போ நம்ம உங்களுக்கு தெரிவிக்கணும், இதுதான் இங்கிலீஷ் இருக்கிற தேர்ட் வால்யூம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது இருக்கு. அதே மாதிரி இது இல்லஸ்ட்ரேட்டட் தேர்ட் வால்யூம். இங்கிலீஷ்ல இது மாதிரி ஒரு 2 இருக்கு. இது 2 நமக்கு படிக்கிறதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு இருக்கு. ஸோ இது விஷயம் கூட தெரிவிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேரா இருக்கிற காரியம் என்னன்னா, நம்ம ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள நுழைய போறோம். சத்தியத்தின் ஆசீர்வாதம். ஸோ இதுதான் காரியத்தை நான் நினைக்கிறேன். இது மேல ஏதாவது கேள்வி கருத்து பேசுறதுக்கு அவசியம் இல்லை. சிஸ்டர், நீங்க கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் பேரா. செகண்ட் பேரா. இந்த வேதாகம பாடங்களை போன்று ஊக்கம் அளிப்பது வேறு எதுவும் இல்லை என்று நாங்கள் கூறாவிட்டாலும், நாம் புதிதான யுகத்தின் விடியற் காலத்தில் இருப்பதை குறித்து சந்தோஷப்படுகிறோம். எப்படியெனில் சத்தியத்தின் வெளிச்சம் அவ்வளவு தெளிவாக பிரகாசிக்கின்றது. திவ்ய திட்டம் இவ்வளவாக தெளிவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே இன்றைக்கு எழுதப்பட்டாலும் அல்லது 26 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்டாலும் இந்த புத்தகத்தின் ஒரு வார்த்தை கூட மாற்றப்பட வேண்டியது இல்லை. இங்க ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்தர்ஸ் ஃபோர்வர்ட் சகோதரர் எழுதுறாரு 1916, ஒரு மாதம் அவருடைய மாற்றுதலுக்கு முன்னாடி.
ஸோ இந்த ஆத்தர்ஸ் ஃபோர்வேர்டு, இந்த 3வது வால்யூம் ஆத்தர்ஸ் ஃபோர்வேர்டு, எல்லா வால்யூம்ஸ்க்கும் ஆத்தர்ஸ் ஃபோர்வேர்டு எழுதுறாரு. 1 மாசம் அவரு மரிக்கிறதுக்கு முன்ன. இது 1916. ஆனா இந்த 3வது வால்யூம் எழுதுது வருஷம் 1890, 1890. கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். 3வது பேரா கால கணக்கின்படி பெரிய சிஸ்டர் 7வது நாளுக்குள் ஒரே நிமிஷம் சிஸ்டர். பிரதர் பேசலாம். பிரதர் ஒரு டவுட். கண்டிப்பா. அது ஏன் 26 இயர்ஸ் லேட்டர்னு போட்டிருக்காங்க பிரதர்? நல்ல டவுட். 1890ல அந்த 3rd வால்யூம் உடைய பிரிண்ட் ஆகி பப்ளிஷ் வருஷம் 1890. 1916 1916ல இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்டு எழுதுறாரு. ஸோ அவர் என்ன சொல்றாரு, இப்போ 26 வருஷம் பின்பு 1890ல இருந்து 1916 வரை, இது 26 வருஷங்கள் காலம் பின்பு இப்போ இந்த வால்யூம் பத்தி எழுதும் போது அவர் சில கருத்துக்கள் எழுதுகிறார். தேங்க்யூ பிரதர். வெல்கம். வேற பிரதர்ஸ் சகோதரிகளுக்கு ஏதாவது இருந்தானா கேட்கலாம். ஞாபகம் உங்களுடைய கேள்விகள் கேட்கறது, கருத்து கேட்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிறது, அதுதான் நோக்கம். பிரதர் பிரேம். பிரதர் பிரேம். அது தமிழ்ல இந்த பேரா அதாவது 26 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்டாலும் இந்த புத்தகத்தின் சில ஒரு வார்த்தை கூட மாற்றப்பட வேண்டியது இல்லைன்னு இருக்குது. ஆனா இங்கிலீஷ்ல சில மாற்றங்கள் செய்ய வேண்டி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா சில சகோதரர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பிரதர். அதை மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க பிரதர். இங்கிலீஷ்ல எப்படி எதுக்குதுன்னா, and the divine plan is so manifest that scarcely a word of the volume would need to be changed if it were written today, 26 years later. Scarcely a word. அப்படி இங்கிலீஷ்ல எழுதும் போது அவர் சொல்றாரு, நம்ம நினைக்கிற அதிகமா எந்த வார்த்தையே மாற்றத்துக்கு அவசியமே இருக்காது. அப்படிதான் வருது அந்த வேர்ட். scarcely a word need to be changed. ஓகே ஓகே. வேற சகோதரி ஏதாவது கேள்வி? தொடரலாமா? கால கணக்கின்படி பெரிய 7வது நாளுக்குள் நாம் நுழைந்து விட்டபடியால் வருடங்கள் கடந்து சென்று முடிவு காலம் இதை அதிகமாக முக்கியப்படுத்தி உள்ளது. அறுவடையின் வேலை தொடர்ந்து முன்னேறி கொண்டு இருக்கிறது, முன்னேறிவிட்டது. ஒருவேளை புறஜாதியாரின் காலம் முடிவு பெற்றதோடு அறுவடையின் வேலை முடிந்து விட்டது என்று நாம் ஒரு நேரம் நினைத்திருந்தாலும் கூட இது அப்படி அல்ல. இது ஒரு எண்ணமே தவிர வேறு இல்லை. இது அவசியமற்றது என்பது தெரிந்துவிட்டது. ஏனெனில் சத்தியம் என்னும் அறிவாளை நீட்டி இதற்கு முன்பு ஒருபோதும் இல்லாதது போன்று 1914 வருடம் அக்டோபர் மாதத்திலிருந்து விளைந்த தானியத்தை சேர்க்கும் வேலையும் தொடர்ந்து முன்னேறி கொண்டு வருகிறது. உண்மையிலேயே உலக மகா யுத்தம் மனுக்குலத்தை ஒரு குறிப்பிடக்கூடிய அளவிற்கு விழிக்க வைத்து விட்டது. அதோடு கூட இதற்கு முன்பு ஒருபோதும் இருந்திராத வகையில் சுயமாக சிந்திப்பதும் நடைமுறையில் உள்ளது. இவைகள் எல்லாம் அறியாமை, மூட நம்பிக்கைகள், தவறான எண்ணங்கள் என்கிற சங்கிலிகளை உடைப்பதற்கும் ஆண்டவருடைய சித்தத்தை அறியவும் அதன்படி நடக்கவும் மேலும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கவும் வாஞ்சிப்பவர்களை விடுதலையாக்கவும் உதவுகிறது. இந்த பேரால நம்ம பார்க்கிறோம், சகோதரர் எழுதின்கிறாரு, அந்த
முடிவு காலம், அதாவது த டைம் ஆஃப் தி எண்ட், 2வது இருக்கிற வால்யூம்க்கு பின்பு, அந்த 2வது வால்யூம்க்கு பின்பு இந்த விஷயம் வந்து இன்னும் தெளிவா வெளிப்படுது. அப்புறமா அறுவடை பத்தி அவர் சொல்றாரு, நம்ம எதிர்பார்த்தோம் ஒரு காரியத்தை, அது அப்படி நடக்கல. அறுவடை இன்னும் நடந்து கொண்டே இருக்குது. அறுவடை முடியும் நம்ம நினைச்சோம். அது 1914 பத்தி பேசுறாரு, 1914. ஆனால் நம்ம அப்படி நினைச்சிட்டோம். ஆனா அந்த விஷயம் வந்து அது தவறு. அது அது வந்து அப்படி இல்ல. இன்னும் அறுவடை வேலை நடந்து கொண்டே இருக்குது. அப்படி வந்து எழுதுறாரு. இன்னும் சொல்லி போனாக்கா சொல்றாரு, இந்த முதலாம் உலகத்தின் போர் 1914 ஆரம்பி இந்த 2 வருஷத்துல 1916 பார்வையில, இப்ப பேசுகிற 1916 பார்வையில, இந்த முதலாம் உலகத்தின் போர் காரணத்தினால அநேகர் வந்து இப்போ விரும்புறாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறாங்க. இன்னும் சில விஷயங்கள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து, இந்த புத்தகத்திலிருந்து, கர்த்தருடைய அடிச்சோட்டுல நடக்கிறதுக்கு இந்த மாதிரி காரியங்கள் வந்து இந்த பேராகிராஃப்ல காணப்படுது. மறுபடியும் இது ஒரு முன்னுரை இருக்கும்போது அவர் பேசுகிறார் சில பாயிண்ட்ஸ். அதுக்கு ஏதாவது கருத்துக்கள், கேள்வி தான் நீங்க கேட்கலாம். வணக்கம் புதா. இதுல ஒரு கேள்வி புதா. கன்னிராஜ் பிரதர் வணக்கம். புதா, அதாவது எப்படின்னா, பிரதர் வந்து நீங்க சொன்னீங்க 1914 குறித்து தான் அத அந்த பார்வையில பார்த்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த புத்தகத்துல எதுவும் திருத்த வேண்டாம்னு பேரால போட்டிருக்கு. ஆனா அந்த மகா யுத்தம் மனுக்குலத்தை ஒரு குறிப்பிடக்கூடிய அளவிற்கு விழிக்க வைத்து விட்டதுன்னு சொல்லி போடுறாங்க. அதாவது அந்த யுத்தம் முடியும் பொழுது 1914 பார்வையில வச்சு பார்க்கும் பொழுது அதை பாக்குறாங்க. ஆனா அந்த புத்தகத்துல இன்னும் திருத்தப்படக்கூடிய வருடங்கள் கடந்து வந்துட்டோம். ஆனா அந்த புத்தகம் திருத்தப்படணும்ல பிரதர்? ஆமா, நினைக்கிற அவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே அதிகமா திருத்துறதுக்கு அவசியம் இல்லை அப்படி அவர் சொல்றாரு. 1916 வருஷத்துல அவருடைய மரணத்துக்கு 1 மாதம் முன்னாடி. ஆனால் நம்ம நல்லா தெரியும், அந்த 1914 இருக்கிற எதிர்பார்ப்பு ஏதோ அவர் வச்சாரு. அது வந்து தான் அப்டேட் பண்ணும். திருத்துறதுன்னா அப்டேட் பண்ணும். அந்த விஷயம் வந்து அப்படி நடக்கல. அவர் இங்கேயே சொல்றாரு, அப்படி நடக்கல வேற சொல்றாரு. ஸோ அப்படி நம்ம எடுக்கணும் பிரதர். ஓகேங்க. வேற சகோதரிகள் ஏதாவது இந்த பேர மேல பேசணுமா? பிரதர் வணக்கம் பிரதர். வணக்கம் சிஸ்டர். இன்னொரு முறை அது சொல்லுங்க பிரதர். இந்த பேரவா? ஆமா பிரதர். சரி, இந்த பேரல வந்து அவர் சொல்றாரு, நம்ம முடிவு காலம் இருக்கிறோம். அந்த முடிவு காலத்துல காலப்போக்குல போக நம்ம 7ஆம் நாளுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம். 1874 இருந்து அறுவடை வேலை அப்பத்துல இருந்து நடந்து போயிட்டு இருக்குது. இன்னும் நடந்து போயின்னு இருக்கிறது. நம்ம நினைச்சிட்டோம் அது 1914, அதுதான் அவர் வருஷம் சொல்ல, நான் நினைச்சிட்டோம் அது அந்த அறுவடை வேலை முடியும். ஆனா அது அப்படி நம்ம சரியா அது நம்ம ஒரு யூகம் பண்ணிட்டோம். அது அப்படி நடக்கல. இந்த அறுவடை வேலை தொடர்ந்து நடந்து கொண்டுட்டா இருக்கிறது. அக்டோபர் 1914 பின்பு கூட நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமா நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்ல, 1914 அக்டோபர்ல இருந்து முதலாம் உலகத்தின் போர் ஆரம்பித்த பிற்பாடு, முதலாம் உலகத்தின் போருடைய சூழ்நிலை மத்தியில இருக்கும்போது ஜனங்கள் உள்ள பெரிய பாதிப்பாயின்னு இருக்குது. அந்த பெரிய பாதிப்புல ஜனங்கள் இப்போ அதிகமா
ஒரு விருப்பம் வெளிப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு, தேவனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு, கர்த்தருடைய சீஷர்கள் ஆகிறதுக்கு இப்படி எழுதுறார். இது எது பார்வைன்னா 1916 அக்டோபருடைய பார்வை. ஓகே பிரதர், கிளியர் பிரதர், தேங்க்ஸ். வேற யார் சகோதர சகோதரி ஏதாவது இருக்கா? இன்னும் விஷயங்கள் வருது அடுத்த பேராகிராஃப்ல. தொடரலாமா? ரோமன் லெட்டர் 2 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். நம்முடைய மாபெரும் ராஜாவினிடத்திற்கும் சத்தியத்திற்கும் நேராக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேகரிக்கும் ஊழியத்தின் தருணங்களுக்காக நாம் சந்தோஷப்படுகிறோம். மற்றவர்கள் சத்தியத்திற்குள்ளாக வருவதையும் கல்யாணத்திற்கு ஆயத்தமாவதையும் காணும்போது நாம் சந்தோஷப்படுகிறோம். வாசல் இன்னும் அடைக்கப்படவில்லை என்பது தெரிகிறது. ஆனாலும் அதிகமான காலம் கடந்து செல்வதற்கு முன்னர் ஒருவேளை 1 வருடம் அல்லது 2 அல்லது 3 வருடங்களுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் எண்ணிக்கை முற்று பெற்று எல்லாரும் திரைக்கு பின்னாக சென்று இருப்பார்கள். அந்த வேளையில் வாசல் அடைக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த இடத்துல என்ன பத்தி பேசிக்கிறார்னா, நம்ம ஞாபகம் வைக்கணும். அவரு எல்லா வால்யூம்ஸ் எழுதும்போது அவர் எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, எப்படி யூதர் யுகத்துல 40 வருஷம் அறுவடை காலம், அதே மாதிரி 40 வருஷம் இணையான யுகங்கள், இந்த 2 யுகங்கள் இருக்குதுனால சுவிசேஷ யுகம், யூதர் யுகம். அதே மாதிரி ஒரு 40 வருஷம் காலம் இருக்கும் சுவிசேஷ யுகத்துடைய அறுவடை. அந்த கணக்கு 1874 இருந்து ஆரம்பி 40 வருஷம் கணக்கு எடுக்கும்போது 1914 அது முடியுது பார்த்து, அது 1914 அவரு எதிர்பார்த்தார். அந்த மாதிரி இருக்கிற முடிவு வரும், அறுவடை வேலைக்கு முடிவு வரும். இஸ்ரேல் தேவனுடைய ராஜ்யத்தின் தேசம், அதாவது ஒரு தேசமே அவங்க கூட்டி சேர்த்திருக்கோம். அநேக விஷயங்கள் அவரு எதிர்பார்த்தாரு அந்த 1914 வருஷத்துல நடக்கும். ஆனா அது நடக்காத பின்பு அவர் இது என்ன எழுதிக்கிறாருன்னா, இன்னும் 2 வருஷம் மிஞ்சின 3 வருஷத்துக்கு பின்பு இது ஆகும். அது என்னன்னா, இப்ப அவர் ஆரம்பிக்கிறது அந்த 40 வருஷம் 1874 இல்ல, 3.5 வருஷம் பின்பு 1878 இருந்து 1878 இருந்து ஆரம்பி அங்கே 40 வருஷம் சேர்த்துட்டு அது காமிக்குது 1918. இப்போ 1918 அவர் எதிர்பார்க்கிறார். அந்த எதிர்பார்த்தா இந்த வரியில, இந்த சென்டென்சஸ்ல அவர் எழுதிக்கிறார். இது விஷயம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த சென்டென்சஸ். ஆனா இதெல்லாம் மத்தியில சகோதரர் ரசலுக்கு வெளிப்படல. இது என்ன நடக்குதுன்னா, இது ஹாபக்குக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது எப்படி வில்லியம் மில்லருக்கு மத்தேயு 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் மணவாளன் வர தாமதிக்கும் போது அந்த மாதிரி நடந்துச்சு. 1844 சம்பவம், பெரிய ஏமாற்றம். அதே மாதிரி ஹாபக்குக் 2:3 சகோதர ரசலுடைய முழு இருக்கிற ஊழியத்துக்கு காலத்துக்கு பிற்பாடு, அது ஹாபக்குக் 2:2க்கு பிற்பாடு 2:3 தரிசனம் தாமதித்தாலும் அந்த காரியத்தை அது வெளிப்படல. அதனால்தான் அவரு என்ன பண்றாருன்னா, நம்ம பார்க்கணும்னா, அவரு எதிர்பார்ப்பு முதலாவது 1914 அந்த 40 வருஷம் காலம் 1874 இருந்து எடுத்து பேசுறாரு. இப்போ அது என்ன நினைச்சுக்கிறாருன்னா, ஒருவேளை அது ஆரம்பம் 1874 இருந்து எடுக்காம இது 1878 இருந்து எடுத்தா ஒருவேளை அதுதான் சரியான கணக்கு. அதனால 2 வருஷம் மிஞ்சினால் 3 வருஷம் எல்லாம் முடியும் அப்படி இங்க எழுதுறாரு. சகோதர சகோதரிகள் நீங்க பேசலாம்.
கருத்து தெளிவாயிட்டுக்குதா? விஷயங்கள் தெளிவாயிட்டுக்குதா? சொல்லும்போது அந்த 2 வருஷம், மிஞ்சினால் 3 வருஷம். தெளிவாயிடுச்சா? இல்லாட்டி இன்னும் சந்தேகமா இருக்கா? பிரதர் இன்னொரு முறை சொல்லுங்க பிரதர். ஓகே. ஸோ சகோதரர் ரசல் வந்து அவரு எதிர்பார்ப்பு அவர் 6 வால்யூம்ஸ் எழுதும்போது அவருடைய எதிர்பார்ப்பு என்ன இருந்துச்சுன்னா, யூதர் யுகத்துல எப்படி அறுவடை 40 வருஷம் அங்க நடந்துச்சு. 29லேருந்து 69 வரை இவரு அந்த காரியத்தை எதிர்பார்க்கும்போது 1874லேருந்து 40 வருஷம் கணக்கு எடுத்தா அது வந்துச்சு 1914. அதுதான் புறஜாதியின் காலமுடைய முடிவு. எண்ட் ஆஃப் த டைம்ஸ் ஆஃப் த ஜென்டைல்ஸ். அது உண்மையா நடந்துச்சு. அதுக்கு எந்த ஒரு தவறு கிடையாது. ஆனா கூட கூட அவர் என்ன நினைச்சார்னா, அங்கதான் சபை முடியும். அங்கதான் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அங்கதான் இஸ்ரேல் ஒரு ராஜ்யத்தின் தேசமாகும். அங்கதான் பாபிலோன் அழிவுக்கு போவோம். இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு அவர் வச்சிட்டு இருந்தாரு 1914. ஆனா இந்த ஒரு ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் எழுதியிருக்கிறார் 1916. அந்த 1914 2 வருஷம் பின்பு. 2 வருஷம் பின்பு எழுதும்போது அவர் சொல்றாரு, அது விஷயம் நம்ம எதிர்பார்த்தோம் 1914. அது நம்ம யூகம் பண்ணிட்டோம். அது அப்படி அல்ல. அறுவடை நடந்து கொண்டுட்டு தான் இருக்குது. இன்னும் அதிகமா நடந்து கொண்டுட்டு தான் இருக்குது. இப்படி இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க விரும்பிக்கிறாங்க தேவன் பத்தி தெரிஞ்சுக்கிறது, வசனம் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, கர்த்தருடைய சித்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவர் பின்பற்றதுக்கு நிறைய பேர் விரும்பிக்கிறாங்க. ஆனா இந்த பேரல என்ன சொல்றேன்னா, நம்ம எதிர்பார்த்துக்கிறோம் இன்னும் 2 வருஷம் மிஞ்சினால் 3 வருஷம். கதவு இன்னும் திறந்துருக்குது. ஆனா 2 வருஷம் 3 வருஷத்துல எல்லாம் திரைக்கு அந்த பக்கம் போயிடுவாங்க. சபை முழுவதும் மகிமை அடைவாங்க. இது என்ன விஷயம் அவர் பேசியிருக்கிறார்னா, அந்த அதே 40 வருஷம். இப்ப அந்த 40 வருஷம் எங்க ஆரம்பிக்கிறது? 1874 அக்டோபர்ல. இது ஆரம்பிக்கிறது நம்ம பார்க்கணும்னா, அவர் 3½ வருஷம் பின்பு 1878 ஏப்ரல். அங்கத்திலிருந்து 3½ வருஷம்லேருந்து எடுத்து அந்த 40 வருஷம் கணக்கு வருது 1918. ஸோ அப்போ 1916 கண்ணோட்டத்துல அது 2 வருஷம் மிஞ்சினால் 3 வருஷம். அந்த அர்த்தத்துல பேசியிருக்காரு. புரிஞ்சுட்டீங்களா சிஸ்டர்? ஓகே பிரதர். கிளியரா புரிஞ்சிச்சு பிரதர் இப்ப. தேங்க்யூ பிரதர். ஒரு டவுட் பிரதர். கேளுங்க. பிரதர் அதாவது நீங்க சொன்னீங்க பிரதர், யூத யுகத்துல இருந்து உங்க 40 வருஷம் அதை கணக்கு போட்டுதான் 1914 வருது. அப்ப முதலாம் உயிர்த்தல்ல கூட அந்த 1878ல தொடங்குறதுனால 2 வருடங்கள் 3 வருடங்கள் ஆகும்னு சொல்றீங்க. ஆனா அது நடக்கல பிரதர். அது அப்ப எந்த காலப்பகுதி, அதாவது யூத யுகத்துல கணக்கு போடாம இப்ப இன்னும் எக்ஸ்டென்ஸ் ஆகியிருக்கு. அதை பத்தி ஏதாட்டும் விளக்கம் சொல்லுங்க பிரதர். நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னும் காலங்கள் போயிட்டு இருக்கு. நாங்க இந்த 1914 நிக்கணுமா அல்லது 25க்கு எப்படி அப்டேட் ஆகணும்? இல்ல ஆக்சுவலி இது என்ன விஷயம்னா, பிரதர் ரசல் வந்து இங்க அவரு 1914 உடைய பெரிய எதிர்பார்ப்புக்கு அது அவரே புரிஞ்சிக்கும் போது முதலாவது சொல்றாரு, இது நம்மளுடைய யுகம். இது வந்து அப்படி நம்ம நினைச்சோம். ஆனா அது அப்படி அல்ல. அறுவடை இன்னும் நடந்து கொண்டுட்டு தான் இருக்கிறது. பின்பு அவருடைய நெக்ஸ்ட் கருத்து என்ன பார்க்கணும்னா, இது 2 வருஷம் மிஞ்சினால் 3 வருஷம். அதாவது அது எப்படி அது கணக்கு நான் சொன்னேன். அவர் கணக்கு வந்து இப்போ 1874 இருந்து ஆரம்பிக்காம, அவர் ஆரம்பிக்கிறார் இப்போ 3½ வருஷம் பின்பு. அதாவது அந்த ஏப்ரல் 1878 இருந்து. அப்ப இது கணக்கு எங்க போகுது? இது போகுது நம்ம பார்க்கிறோம் 1918. 1916 அக்டோபர் பார்வையிலிருந்து அவர் 2 வருஷம் பின்பு தான் பேசியிருக்கிறார். இப்ப இதோடைய அப்டேட் எல்லாம் வந்து நம்ம இப்போ கிளாஸ் அதுல இல்லை. இது வந்து 3rd வால்யூம் ஸ்டடி. ஓகேங்க. பிரதர் வணக்கம் சார்.
வணக்கம் ஆல்வின். பிரதர் இந்த பிரதர் வந்து 1878 இருந்து அப்புறம் ஒரு 40 வருஷம் ஆட் பண்றாங்களா பிரதர் ரெண்டாவது? ஆக்சுவலி அது அது அப்டேட் கேட்டேன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன வருதுன்னா ஒரு ஜூப்ளி வருது இல்லைங்களா? ஜூப்ளில வர 51 வருடங்கள் 49 வருஷம் கணக்கு எடுக்கிறோம் இல்லைங்களா? அது ஜூப்ளி சப்ஜெக்ட்ல அந்த 51 வருடங்கள் ஒருவேளை 50ஓடைய கணக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கரெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னா பிரதர்ஸ் மத்தியில சகோதர மத்தியில்னா அது 1874 இருந்து 51 வருஷம் போட்டோன்னா 1925 இதுதான் ஃபர்ஸ்ட் எதிர்பார்ப்பு வந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு தாண்டிட்டு பிற்பாடு இது 140 இல்ல, இது ஒருவேளை இது 240 சொல்லிட்டு 1914க்கு ஒரு இன்னொரு 40 போட்டு 1954 வந்துச்சு. அது அந்த டைம்ல வந்து எதிர்பார்த்தாங்க. அந்த டைம் தான் லேமன்ஸ் ஹோம் மூவ்மெண்ட்ல அந்த பால் எஸ்எல் ஜான்சன் வந்து அவர் தான் லாஸ்ட் மெம்பர் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் அந்த டைமுடைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதுக்கு பிற்பாடு காலப்போக்கில் இல்ல இது 240 இல்லை, இது 340 சொல்லிட்டு இல்ல நோவாவின் காலத்துல எப்படி 120 வருஷங்கள் இருந்துச்சு, ஒருவேளை அதே 120 வருஷங்கள் மன்சுகுமாரனுடைய காலத்துல இருக்கும் சொல்லிட்டு அந்த பெரிய பயங்கரமான எதிர்பார்ப்புல 1874 இருந்து 120 போட்டு 1944 வந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய மூத்த சகோதரர், அவர் பேர் பிரதர் பிராங்க் ஷாலு, அவர் வந்து எதிர்பார்த்தார். ஸோ இது சில அப்டேட்ஸ் ஆல்வின். முதல் அதாவது இப்போ 1874 இருந்து ஒரு 40 வருஷம் ஆட் பண்ணி 1914 ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்களா? எஸ். அதுக்கு வந்து ஒரு நிழல் வந்து கிபி 29 இருந்து ஒரு 40 வருஷம் ஆட் பண்ணி நீங்க கிபி 69 சொன்னீங்களா? எஸ் எஸ் எஸ். ஆமா, அந்த நிழல்ல இருந்து இந்த நிஜம் எடுக்கிறாங்க. ஆனா 1914 அது நடக்கல. அதுக்கப்புறம் 1878 இருந்து திரும்ப ஒரு 40 இயர்ஸ் கொடுக்குறாங்க 1918. அப்போ இதுக்கு நிழல் ஏதாவது ஸ்ட்ராங்கா ஒரு நிழல் இருக்கும் இல்லையா? அந்த 29 இருந்து ஒரு 3 வருஷம் எடுத்துட்டோம்னா கிபி 33 தானே வருது. 33 இருந்து இதுக்கு பிரதர் ரசலுடைய இருக்கிற ரைட்டிங்ஸ்ல கூட நீங்க என்ன பார்க்கணும்னா ராஜ்யம் ஆரம்பிக்கிறது 1874 இல்ல ராஜ்யம் ஆரம்பிக்கிறது 1878 முதலாம் உயிர்த்ததலுக்கு பின்பு. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கிறதுக்கு முன்னே அவர் ராஜா போல வந்து எருசலேம்குள்ள வந்தாரு, தாங்களே ராஜா காண்பிக்கிறதுக்கு அந்த நிழலை வச்சு அவர் எடுத்து சொல்றாரு. ஸோ அந்த காரியத்தை பார்க்கும்போது அது 3.5 வருஷம் பின்பு சாகிறதுக்கு முன்னே. ஸோ அவருடைய முதலாம் வருகை அவருடைய ஞானஸ்நானம், அவருடைய ஞானஸ்நானத்திலிருந்து 3.5 வருஷம் பின்பு அவர் ராஜா தாங்களை காண்பிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஒருவேளை அந்த இருக்கிற விஷயத்தை வச்சு அவர் இது ஆரம்பம் மாத்துறாரு. 1874 அக்டோபர்ல இருந்து 3.5 வருஷம் பின்பு ஏப்ரல் 1878. அது ஓகே பிரதர். ஆனா இப்போ 29 இருந்து ஒரு 40 வருஷம் போடும்போது கிபி 69 நமக்கு இந்த எருசலேம் அந்த முற்றுகை போட்டு அழிக்கப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது கிபி 33 இருந்து ஒரு 40 வருஷம் போட்டா 73 தானே வருது கிபி. அதுல எதுவும் முக்கியமா எதுவும் நடந்துச்சா? நோ 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 அப்படி ஒண்ணும் வரல. அப்புறம் எப்படி அந்த 33ல இருந்து 40 வந்தா 73 அப்படி வரல. பட் இங்க விஷயம் வந்து என்ன பாக்குறோம்னா பிரதர் ரசல் வந்து அவரு அந்த 3.5 வருஷம் மட்டும் அது அந்த காரியத்தை எடுத்து அவர் ஆட் பண்ணிட்டார். ஏன்னா ஒரு டேட் நடக்கல, 1874 நடக்கல. அந்த அங்க இந்த 40 போட்டு 1914 வருது நடக்கல. இப்ப தாண்டி ஆச்சு 2 வருஷம் 1916. 1916க்கு இப்போ அவர் மறிக்கிறதுக்கு முன்னே இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்டு எழுதுங்கிறார். இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்டு எழுதும்போது இப்போ அது நடக்கலன்னா அப்ப நெக்ஸ்ட் கேள்வி எப்ப நடக்க போவோம்? அப்ப எப்ப நடக்க போவோம் கேட்டோம்னா அதே 40 வருஷம் இருக்கிற கொள்கையில
அவர் ஆரம்பிக்கிறார் இப்போ 1874 இல்ல 3.5 வருஷம் பின்பு 1878ல இருந்து ஆரம்பிக்கிறார். ஆனா அதிகமா அது என்னெல்லாம் அவருடைய மைண்ட்ல போயிடுச்சு, ஏன் அது நான் நான் வந்து வேணா நான் தேடி பார்க்கணும் ஆல்வின் பிரதர். சரிங்க பிரதர். அதுதான் கேட்டேன் பிரதர். அதான் ஒருவேளை இப்ப 69ன்னு சொல்லும்போது நமக்கு அதுல முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. அந்த இதை கொஞ்சம் கரெக்ட் 33ல இருந்து ஒரு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த எந்த 25 அடிப்படையில அதான் கேட்டேன் brother. எந்த அடிப்படையில அவர் அப்படி எடுத்தார்? பிரதர் ம். பிரதர் இந்த ஒரு 3:40 நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ம் 78 to 18 to 58 இந்த மாதிரி. இந்த 3:40ல சேஞ்சஸ் எதாவது இருக்குங்களா? அதாவது நீங்க சொல்றீங்க 1874, 1914, 1914, 1954, 1954, 1994 அந்த 3:40 சொல்றீங்களா? அந்த 3:40ல சேஞ்சஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? சேஞ்சஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்கு பிரதர். நான் கேட்கறது பிப்ளிக்கல் சேஞ்சஸ். பிப்ளிக்கல் சேஞ்சஸ் சொல்லும்போது ப்ராஃபசி சம்பந்தமாய் சொல்றீங்களா? எக்ஸாம்பிள் இஸ்ரேல் ஒரு தேசம் ஃபர்ஸ்ட் 40ல வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வருது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார். எஸ். செகண்ட் 40ல வந்து இஸ்ரேல் வந்து தனி தேசமா மாறுதுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் 40க்குள்ள தான் வராங்க. ஏன்னா 1950 சாரி 1914 பார்டர் ஓகே ரைட் 48 ஐ திங்க் சோ. ஆமா கரெக்ட். அப்புறம் தேர்ட் 40ல ஏதாச்சும் ஸ்பெஷல் இருக்குங்களா பிரதர்? தேர்ட் 40ல எப்படி சொல்லலாம்னா தேர்ட் 40ல இந்த பிரதர் கிரீட்டிங்ஸ் பிரதர். சிஸ்டர் அருணா. கண்டிப்பா ப்ளீஸ் நான் ஆன்சர் பண்ணலாமா இந்த கொஸ்டினுக்கு? கண்டிப்பா. ஓகே, இது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்து. தேவனுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 3:16ல உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அந்த தீர்க்க தரிசனம் அவர் சொன்ன பிறகு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அந்த டைம் ஃப்ரேம்குள்ள. சாரால் எதிர்பார்த்தாங்க, ரெபேக்கால் எதிர்பார்த்தாங்க, அந்த வித்து நம்மளுதான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ப்ராஃபஸி வரும்போது அதனுடைய எதிர்பார்ப்பு அந்த காலகட்டங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருந்துட்டே இருக்கும். அது ஃபைனலா வந்துட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்புல அது முடிஞ்சது. அதே போல இது தேவனுடைய ராஜ்யம் அல்லது 1874 எஸ்டாப்ளிஷ் பண்ண ராஜ்யத்துக்கு அப்புறம் எதிர்பார்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. ஏன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நித்திரையை விட்டு எழுந்திருக்க வேலையாயிற்று, நம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும், நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமா இருக்கிறது. அப்பவே என்ன பண்ணாங்கன்னா இயேசு கிறிஸ்துவுமே அந்த டைம் ஃப்ரேம் சொல்லியிருந்தாரு. அப்பவே 2000 இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த ராஜ்யத்தினுடைய சமீபத்தை பத்தியும் அதை எம்பசைஸ் பண்ணியும் சொல்லிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அப்போஸ்தலனாகிய பவுலும் என்ன சொல்லியிருக்காருன்னா ரோமர் 13:3ல காலம் சமீபமா இருக்கிறதுன்னு, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலையும் காலம் சமீபமா இருக்கிறது. அப்போ 2000 இயர்க்கு முன்னாடியே அந்த சமீபம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணனால தேவனுடைய பிள்ளைகள், அது விசேஷமாக அவருடைய சபை வாய்ப்புக்குள்ள வந்திருந்த பிள்ளைகள் ஒவ்வொரு தருணத்திலும் அந்த அனுமானத்தை சொல்லிட்டே இருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துரும் அப்படிங்கிறது. ஈவன் டார்க் ஏஜஸ் பீரியட் டைம்ல கூட தேவனுடைய ராஜ்யத்தை பத்தியான ஒரு எதிர்பார்ப்பும் அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை பத்தியான ஒரு கருத்துரையாடலும் அந்த காலகட்டத்துக்குரிய மக்களுக்கு இருந்துச்சு. 1874க்கு அப்புறம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்டா 1914ல நடக்கும்போது ஃபர்ஸ்ட் அது சொன்னாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு கிடையாது. ஏன் அப்படின்னா தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுடைய தாமதம், அந்த தாமதம் அப்படிங்கிறது டெஸ்ட் பீரியட் ஃபார் சர்ச் கிளாஸ் அண்ட் பிரைட் கிளாஸ். இப்பவும் கூட நீங்க சொன்னீங்க 54ல நடந்தது, 94ல நம்ம பிரதர்ஸ் சொல்லியிருந்தாங்க ஒரு கருத்து இதே போல சொல்லியிருந்தாங்க. அதே போல நாளடைவுல சில பிரதர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய கருத்து முன் வச்சிருந்தாங்க, தேவனுடைய ராஜ்யம் வந்துரும்ட்டு. இது எல்லாமே தேவனுடைய பிள்ளைகள் தேவன் அனுமதிச்சதுனாலதான் அந்த தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேஜஸ். ஆக்சுவலா அந்த இடத்துல நம்ம விசுவாசத்தோட செயல்படணும். நம்மளுடைய எந்த இடத்துல குரோனாலஜில கேப் இருக்கும் அந்த இடத்துல விசுவாசத்தை வச்சுதான் ஃபில் பண்ணணும்னு செகண்ட் வால்யூம்ல பாஸ்டர் ரசல் சொல்லியிருக்காங்க.
என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, அந்த 1914 வந்த அந்த தாமதம் கூட தேவன் அனுமதிச்ச ஒரு காரியம். மிக முக்கியமான ஒரு டைம் ஃப்ரேம பாஸ்டர் ரசல் அங்க சொல்லியிருக்காங்க. இன்னும் அது போயிட்டு இருக்கு. அது எத்தனை காலம் நீடிக்கும் அப்படிங்கிறது தேவனுடைய கையில இருக்கு. இப்பவும் இது இன்னைக்கு இருக்கலாம், நாளைக்கு இருக்கலாம். ஏன்னா அந்த டைம் பீரியடோட கல்மினேஷனுடைய எண்ட்ல நம்ம இருந்துட்டு இருக்கோம். இப்ப ரொம்ப ரொம்ப சமீபத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோம். சோ இட் இஸ் அ பிக் வார்னிங் நோட். அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னைக்கும் ரெடியா இருக்கணும், நாளைக்கு ரெடியா இருக்கணும், நேத்தும் ரெடியா இருந்திருக்கணும். தட்ஸ் இட் பிரதர். வெரி கரெக்ட், வெரி கரெக்ட். ரொம்ப தேங்க்யூ சிஸ்டர் அருணா. இது விஷயம் வந்து ஆக்சுவலி இது ஒரு தனி சப்ஜெக்ட். இது என்னுடைய ஃபேவரட் சப்ஜெக்ட் கூட. இது நான் நிறைய பேசலாம், பட் இது என்னுடைய சப்ஜெக்ட் இன்னைக்கு இல்லை இங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த புக்கு ஃப்ரேம் ஒர்க்குள்ள நான் இருக்கிறேன். ஸோ இந்த புக்கு ஃப்ரேம் ஒர்க்குள்ள இருக்கும்போது பிரதர் ரசல் அவர் எதிர்பார்ப்பு 1914க்கு பின்பு அந்த 2 வருஷம் மிஞ்சினால் 3 வருஷம் 1916 பார்வையிலேருந்து எடுத்து பேசுறார். அது மட்டும் நான் பேசிக்கிறேங்க. அதுக்கு மீறி நம்ம பேசினா அப்போ அது நாட் ஜஸ்டிஃபைட் இந்த 3rd வால்யூம் ஸ்டடிக்கு. அதுதான் நான் சொல்றேன். ஆனா பிரதர் சதீஷ் இப்போ கேட்டு அந்த 3rd 40ல என்ன பிப்ளிக்கல் நடந்துச்சுன்னா சம்திங் மைண்ட்ல இருக்குது. அது நான் சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. அது 3rd 40ல விஷயம் வந்து ரிலேட்டட் டு த பிரேக் டவுன் ஆஃப் USSR. அந்த ரஷ்யாவுடைய இருக்கிற பெரிய ரஷ்யாவுடைய பிரேக் டவுன் ஆயிடுச்சு இன்டு வேரியஸ் கண்ட்ரிஸ். அப்புறம் பெர்லின் வாலோடைய வீழ்ச்சி. இதெல்லாம் சில காரியங்கள். பட் அது நான் ஆஃப் த ஹெட்ல மேலேருந்து தான் பேசிக்கிறோம். அது ரெஃபரன்ஸ் பண்ணி ஸ்டடி பண்ணி வரல பிரதர். ஏன்னா அந்த மேட்டர் வந்து இந்த புக்குக்குள்ள வருது இல்லை, அதனால தான். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ அருணா சிஸ்டர். தேங்க்யூ. தொடரலாமா சகோதரி? இன்னும் ஒரு இதே குறித்தான ஒரு சின்ன கேள்வி பிரதர். கண்டிப்பா. அதாவது இப்போ பிரதர் சதீஷ் பிரதர் சொன்ன மாதிரி இந்த 40 போட்டு பார்க்கும் பொழுது இஸ்ரேலுடைய விடுதலை வரும் பொழுது, அந்த சுதந்திரம் வரும் பொழுது, அப்போ அத்திமர உவமையை பார்க்க என்பதை அவங்க தவறிட்டாங்களா? ஏன்னா இதை பார்க்கும் பொழுது ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறக்கூடிய அந்த பார்வை என் பிரதர் ரசல் பிரதர் பார்க்கலையா? அது கேள்வி பிரதர். நான் என்ன இதுக்கு ஆன்சர் என்ன கொடுக்குறேன்னா, பிரதர் ரசலுக்கு தேவனுடைய பெரிய ஊழியக்காரன், மிகப்பெரிய ஊழியக்காரன். அது மிகப்பெரிய ஊழியக்காரன் அவர் இருக்கும்போது அவருக்கு கூட தேவன் வந்து ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு சோதனை வச்சார். எப்படி நம்ம பார்க்கிறோம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட அவருடைய 3.5 வருஷம் இருக்கிற மாம்சத்துல இருந்த காலம், அந்த ஞானஸ்நானத்துக்கு பின்பு இருந்த காலம், அவருக்கு ஊழியங்கள் வெறும் இஸ்ரேலுக்குள்ள மட்டும் அவரை செய்யணும். அது வெளியே போயிறதுக்கு, புறஜாதிகள் கிட்ட பேசுறதுக்கு அவருக்கு அனுமதி கொடுக்கல. அதே மாதிரி சகோதரர் ரசல் அவருடைய அந்த 40 வருஷம் பண்ற பெரிய ஊழியம், ஹாபக்குக் 2:2 அது பேசுது. அதுல எல்லாமே அவர் என்ன எதிர்பார்த்தார்னா, அவருக்கு அனுமதிக்கப்பட்டது, சிஸ்டர் அருணா சொல்ற மாதிரி அவருக்கு அனுமதிக்கப்பட்டது 1914 விஷயத்தை அவர் நம்புறாரு, அவர் எதிர்பார்க்கிறாரு, அவர் அதை நோக்கி போகிறார். ஆனா 1914 வந்து பின்பு, அதை தாண்டிட்டு பின்பு, இப்போ அவர் 1916 வந்து இந்த ஆத்தர்ஸ் ஃபார்வர்ட் அவர் எழுதும் போது, இப்போ வந்து அவர் பேசிக்கிறார் இந்த விஷயம். ஏதோ இப்ப நம்ம வாசித்தோம் அந்த பேராகிராஃப்ல. ஆனா ஒரு பாயிண்ட் வந்து நான் என்ன காமிக்கிறேங்கன்னா, நான் தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாரும் எனக்கு கான்ட்ரடிக்ட் பண்ணனா நீங்க கான்ட்ரடிக்ட் பண்ணலாம். அவருக்கு ஹாபக்குக் 2:3 இருக்கிற வசனம் அவர் எப்பவுமே அவர் எடுக்கல, அது பேசல. இதுதான் அவருடைய வாழ்க்கையில அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுது. தரிசனம் ஏதோ ஹாபக்குக் 2:2 அவரு பலகையின் மேல் எழுதி தீர்க்கமாக வரைஞ்ச பிற்பாடு அந்த தரிசனம் தாமதித்தாலும் போயிடுச்சு 1914. இது பத்தி
இது பிப்ளிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், வேதத்தின் பார்வை. இது சகோதரர் ரசல் எடுத்து சொல்லவே இல்லை, எடுத்து பேசவே இல்லை கூட நம்ம பார்க்கிறோம். அவர் பார்வையில 1916ல அவர் எதிர்பார்க்கிறார் அந்த 40 வருஷம். ஆனா இப்ப ஆரம்பிக்கிறது 1874 இல்ல, ஆரம்பிக்கிறது 3.5 வருஷம் பின்பு 1878. இதுதான் அவர் எதிர்பார்த்தாரு. ஆல்வின் பிரதர் கேட்கிறாரு, இதுக்கு ஏதாவது காரணம் அவர் பண்ணார்னா நான் சஜஸ்ட் பண்ணிட்டேன். அந்த அவருடைய சாகரத்தை, இயேசு கிறிஸ்து சாகரத்துக்கு முன்னே அவர் முன் வராரு அந்த கலதை மேல தாங்களை ராஜா காண்பிக்கிறதுக்கு. ஒருவேளை அந்த 3.5 வருஷம் வச்சுட்டு அவர் 3.5 வருஷம் முந்திட்டு போயிட்டாரு. பட் இப்படி பண்ணா பிரதர் ஆல்வின் சொல்றாரு, அப்போ 29ல இருந்து 3.5 வருஷம் எடுத்து 33ல இருந்து 40 போட்டா 73. அது தெரியல. அது பிரதர் ரசல் அப்படியெல்லாம் யோசனை பண்ணாரா, அது அவருக்கு பார்வைக்கு வந்துச்சா எனக்கு தெரியல. பட் இது நல்ல டிஸ்கஷன். ஓகேங்க. தொடரலாமா? தொடரலாம். சகதிகளுக்கு கேட்கறதுக்கு முழு உரிமை இருக்கு. லாஸ்ட் பேராகிராஃப். நாம் எதிர்பார்த்தபடி இஸ்ரேல் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படுதல் துரிதமாக நடைபெறவில்லை என்று எளிதாக கூற முடியும். இருந்த போதிலும் பாலஸ்தீனாவில் உள்ள யூதர்கள் இதுவரை அற்புத விதமாக பாதுகாக்கப்பட்டு இருக்கிறார்கள் போன்று தோன்றுகிறது. மேலும் யுத்த பிராந்தியங்களில் உள்ள அவர்களது இனத்தை சார்ந்த மற்ற யூதர்கள், விசேஷமாக போலந்தில் உள்ளவர்கள், அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்த போது பாலஸ்தீனாவுக்கு சென்றிருந்தார்கள் என்றால் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. யுகத்தின் முடிவு இஸ்ரேலின் நலன்களை பாதிக்கப் போகிறது என்பதை கூறுவது கடினமானது. நாம் காத்திருக்க வேண்டும். ஆனாலும் யூதர்களுக்கு நேர்ந்த கடினமான சம்பவங்கள் அவர்களில் பெரும்பாலோரை அவர்களுடைய தாய் நாட்டிற்கு செல்ல தூண்டும் என்பது போன்று தோன்றுகிறது. இருந்தாலும் எல்லா யூதர்களும் திரும்பி சென்று விடுவார்கள் என்று நாங்களும் ஒருபோதும் எதிர்பார்த்தது இல்லை. ஆனாலும் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பியவர்கள் போன்று அவர்களில் ஒரு கணிசமான தொகையினர் திரும்பி வருவார்கள். எப்படியெனில் பெருந்திரளான கூட்டத்தினர் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு சென்றிருந்தாலும் 52,000 பேர் மட்டுமே திரும்பி வந்தனர். இந்த பேராகிராஃப்ல நம்ம பார்க்கிறோம், பிரதர் பேசின்கிறார். என்ன நம்ம பார்க்கணும்னா, அவருடைய எதிர்பார்ப்பு இஸ்ரேல் குறித்து. இஸ்ரேல் 1914ல ஒரு தேசம் ஆவாங்க. அது அப்படி நடக்கல. இது 1916 பார்வையில சொல்றாரு, அது இன்னும் அது நடக்கல. இப்போ முதலாம் உலகத்தின் யுத்தம் நடந்து கொண்டு போயின்னு இருக்கு. அந்த முதலாம் உலகத்தின் யுத்தம் முடிஞ்ச பிற்பாடு இது எப்படி பாதிக்கப்படும் இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கிற விஷயத்துல எனக்கு தெரியாது வேற சொல்றாரு. நம்ம நல்லா தெரியும், 1914 ஆரம்பிக்கிறது முதலாம் உலகத்தின் போர், முடியுது 1918. பிரதர் ரசல் இது எழுதின்கிறார் 1916 அக்டோபர்ல. இதுக்கு ஒரு மாசம் பின்பு அவருடைய மரணம் நடக்குது. இந்த இடத்துல அவருக்கு கூட தெரியாது ஒரு விஷயம் நடக்க போவோம். 1917 அதுக்கு பேர் பால்ஃபோர் டெக்ளரேஷன். அந்த ஜேம்ஸ் பால்ஃபோர் டெக்ளரேஷன் அது 1917ல நடக்கும். அடுத்த வருஷம் பிரிட்டன்ல இருக்கிற ஒரு முடிவு எடுக்குவாங்க பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல. இந்த விஷயத்தை கூட அது வெளிப்படல அந்த நேரத்துல. சோ வெறும் அவருடைய இருந்த பார்வை 1916 பார்வையில அக்டோபர்ல அவரு பேசின்கிறார், அவர் எழுதின்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்த்துதல் குறித்து அவர் பாபிலோனுடைய உதாரணம் வச்சு சொல்றாரு. ஜெதக்கியா ராஜா காலத்துல ஏராளமான யூதர்கள்
அங்கே பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாரு. ஆனா வரும்போது கோரேஸ் ராஜா சொல்றது திரும்பி போகலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் உடனே வரல, வெறும் 52,000 ரிட்டர்ன் பண்ண. ஸோ அந்த மாதிரி நாம கூட எதிர்பார்க்கறதுல உலகம் முழுவதும் இருக்கிற யூதர்கள் உடனே வந்து இஸ்ரேலுக்கு திரும்பி வருவாங்க. அப்ப அந்த இஸ்ரேலுக்கு திரும்பி வர்றது, அந்த முடிவு, அந்த காரியத்தை, அதுக்கு பேர் ஆலியா. அந்த ஆலியா இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டுட்டே இருக்குது. 2025 நீ வேணா கூகுள்ல போய் நீங்க வந்து தேடலாம். வருஷம் கணக்குல 2024, 2023, 2022 அப்படியே நீங்க வருஷங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வருஷத்துல எத்தனை யூதர்கள் ஆலயா பண்ணிக்கிறாங்க, திரும்பி அவங்களுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு போயிட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க, நீங்க பார்க்கலாம். சோ அந்த விஷயத்தை குறித்து இங்க பேசுங்க. யாருக்கு ஏதோ புரியலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கலாம், அப்புறம் கருத்துக்கள் கூட சொல்லலாம். பிரதர், அந்த போலண்ட்ல இருந்த யூதர்கள்னு ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணிருக்காங்களா பிரதர்? அது என்ன சம்பவம்? என்ன சொல்றேன்னா, இந்த போலண்ட்ல இருக்கிற யூதர்கள் வந்து இந்த சீக்கிரமா முடிவு எடுத்து அவங்க ரிட்டர்ன் வந்துட்டோம்னா நல்லா இருந்துட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல வந்து அவங்க அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அப்ப கூட பிரதர் ரசல் 2ஆம் உலகத்தின் போரு, ஹிட்லரோட விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப தூரமா இருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணுமே வெளிப்படல. இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல போலண்ட்ல நிறைய யூதர்கள் இருந்தாங்க. அவங்க சீக்கிரமா முடிவு எடுத்து இஸ்ரேலுக்கு ரிட்டர்ன் போயிட்டுக்கணும்னா அவங்களுடைய சேஃப்டி, அவங்களுடைய பாதுகாப்பு இருந்திருக்கும். தேங்க்யூ. பேராகிராஃப் கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளை, அந்த எல்லா வரிகள் கவனிங்க. அதன் மேல் உங்களுடைய கேள்விகள், கருத்துக்கள் ப்ளீஸ் தாராளமா கேட்கலாம். ஞாபகம் வைங்க, இது 1916 பார்வையில, 1916 பார்வையில சகோதரர் ரசல் அவர் இந்த 3rd வால்யூம்காக ஒரு ஆத்தர்ஸ் ஃபோர்வர்டு எழுதுறார். அது முக்கியமா வந்து 1914 எதிர்பார்ப்பு குறித்து எழுதுறாரு. நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்தாரு. 1914 முடிவு வந்துடும், அப்படி நடக்கல. அது குறித்து பேசுகிறார். டைம் ஆயிடுச்சு கூட. நீங்க யாருக்கு கடைசி கேள்விகள், கருத்துக்கள் பேசலாம், நீங்க பேசலாம் இப்போ. மொத்தமா முக்கியமான விஷயம் வந்து இது வரைக்கும் படிச்சிருக்கிற பேராகிராஃப்ஸ் எல்லாம் நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கிறீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். யாருக்கு ஒண்ணும் இல்லைங்களா கேள்வி, கருத்து? சரி, நம்ம முடிவுக்கு போலாம். இல்லாட்டி சரி, இன்னும் ஒரு சின்ன பேராகிராஃப் எடுக்கலாம் சிஸ்டர். இன்னொரு பேரா. ரோமரத்தில் 3 ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். திரும்பி வருபவர்கள் ஆண்டவர் மேலும் அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேலும் முழு நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அடையாளமாக இருக்கிறார்கள். அவர்கள் முழு எண்ணிக்கையானவர்களின் பிரதிநிதிகளாக எண்ணப்படுவார்கள். நாம் நம்முடைய வாசகர்களுக்கு நினைப்பூட்ட விரும்புவது என்னவெனில், இந்த புத்தகம் எழுதப்பட்ட போது யூதர்களே பாலஸ்தீனாவுக்கு திரும்பி செல்ல வேண்டும் என்பதை குறித்து சிறிதளவே எண்ணம் உடையவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது சீயோன் இயக்கம் எழும்பி இருக்கிறது. மேலும் அது இஸ்ரேலரின் இருதயங்களில் ஆழமான இடத்தை பிடித்து கொண்டது. முதலில் அது மத சார்பற்ற சீயோன் இயக்கமாக இருந்த போதிலும்
அது படிப்படியாக மத ரீதியான உணர்வுகளுக்கும் நம்பிக்கைக்கும் திரும்பி இருக்கிறது. இந்த பேரலா சொல்றாரு 1890 நான் இந்த வால்யூம் எழுதும்போது கொஞ்சம் கூட யோசனை கூட இருக்கவே இல்லை இஸ்ரேல் ஜனங்களுக்கு நம்ம பாலஸ்தீனருக்கு திருப்பி போனோம், நம்ம அந்த முடிவு எடுக்கணும் அப்படி இருக்கவே இல்லை. எப்போ 1890 இப்ப 26 வருடங்களுக்கு பின்பு 1916 பார்வையில பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துக்கிறோம்னா, அநேகர் அந்த முடிவு எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய விசுவாசம் காமிச்சுக்கிறாங்க, திரும்பி பாலஸ்தீனருக்கு போயின்னுக்கிறாங்க. அந்த மாதிரி கருத்து இங்க எழுதுங்கிறதா இந்த பேராகிராஃப்ல இங்க நம்ம பார்க்கிறோம். அந்த ஜயோனிசம், சியோனுக்காக ஒரு 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 வாஞ்சை 1890 அது பெரிய அளவுல இஸ்ரேல் மேல பாதிப்பு நடக்கல. இஸ்ரேல் ஜனங்கள், அதாவது வெளிய நாட்டுல குடியிருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள். பட் சொல்றாரு 1916 பார்வையில இப்போ அந்த சியோன்காக இருக்கிற வாஞ்சை, சியோனிசம், அது அதிகமா இஸ்ரேல் ஜனங்கள் இதன் மேல சிந்திக்கிறாங்க, இது மேல பேசுறாங்க, இதன் மேல செயல்பட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு சிறிய டவுட் பிரதர். கண்டிப்பா கேளுங்க. எப்படின்னா பிரதர், அந்த புத்தகம் அந்த தேர்ட் வால்யூம் எழுதும் போது 1890 எழுதியிருக்காங்க. ஏன் இந்த ஆக்கியோனியனின் முன்னுரை அந்த 26 வருடங்கள் பிறகு ஏன் இதுல கொண்டு சேர்க்கிறாங்க? அது காரணம் என்ன தெரியுங்களா? அந்த 1914 அந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு ஒரு ஒரு ஏமாற்றம் வந்துட்டு பிற்பாடு இப்போ அவருக்கு அவரே நினைச்சிட்டாரு, இந்த மாதிரி நான் ஒரு ஒரு ஃபார்வர்ட் கொடுக்கணும். அந்த 1914 குறிச்சு ஒரு ஃபார்வர்ட் கொடுக்கணும், ஒவ்வொரு வால்யூமுக்கு நான் கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வால்யூம்ல அவரு கொடுத்துன்னு வராரு. அமெரிக்கா பிரதர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அமெரிக்கன் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, வெறும் இந்த ஃபார்வர்ட்ஸே ஸ்டடி பண்றாங்க. அந்த 6 வால்யூம்ஸ் உடைய ஃபார்வர்ட்ஸ் மட்டுமே ஸ்டடி பண்றாங்க. அது கூட ஒரு விதமான ஸ்டடி இருக்குது. மற்ற சகோதர சகோதரிகள் கனிராஜ் பிரதர் கேட்கிற கேள்வி மாதிரி உங்ககிட்ட இருக்குன்னா கேளுங்க. யாருக்கு கேள்வி இல்லைன்னா நான் நன்றி தெரிவிக்கிறேன் சிஸ்டர் பில்பெட் ராணிக்கு அவங்களுடைய வேத வாசிப்புக்காக. மற்றும் ஓவர் டு பிரதர் பிரேம். எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு அன்பு வாழ்த்துக்கள். நன்றி.